இன்னைக்கு நான் காலையில் 10 மணிக்கு போய் காடி எடுத்தா, இல்லை காடி புக்கிங் பண்ணா, இல்லை வீட்டு காசு புக்கிங் பண்ணா, நல்ல டைமா கெட்ட நேரமா? வணக்கம், என் பேர் சத்யசீல நமச்சிவாய. இந்த வீடியோவில் நான் முக்கியமான இந்த நல்ல நேரம் கெட்ட நேரத்தை பற்றி தான் பேச போகிறேன். வெரி சிம்பிள். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா 3 டைம் தான் இருக்குது: ராகு காலம், யமகண்டம், குளிகை. ஓகேயா? இந்த ராகு காலத்தை பற்றி நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அந்த ஸ்பெசிஃபிக் டைமில் போனால் அடின்னு விழுவோம். யமகண்டம் ரொம்ப பேச தேவையில்லை. யமகண்டம்னா உயிர் சம்மந்தப்பட்டது, ரொம்ப ஹை ரிஸ்க். இந்த குளிகை நல்ல நேரம், இதை பற்றி மட்டும் பேசுவோம். நம்மள நிறைய பேர் இப்போ நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க, இல்லை வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறீங்க, இல்லை போய் ஒரு காடி வாங்குவீங்க, இல்லை போயிட்டு உங்கள் நகையை போய் வட்டி கட்டி எடுக்க போவீங்க, இல்லை நீங்கள் போய் வட்டி கட்ட போவீங்க, இல்லை வட்டி வாங்கின காசை போய் கொடுக்க போவீங்க. ஓகே, இதெல்லாம் நான் நல்லதை பற்றி பேசுகிறேன். நீங்கள் எதுவும் தப்பாக நெகட்டிவாக யோசிக்க வேணாம். இது நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு சீக்கிரமாக க்ரோ பண்ணும். அந்த டிப்ஸ் மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நார்மலாக ஒரு கேலண்டரில் பார்த்தீங்கன்னா 360 நாளில் டெய்லி 3 டைம் இருக்குது, 3 டைம் ஃப்ரேம் இருக்குது. ஒன்று ராகு காலம், யமகண்டம், குளிகை. நம்ம பேசிக்காக பேசுவோம். இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு ஆளுக்கு நான் சொல்லணுன்னா, அப்போனா எனக்கு உங்கள் பேர், உங்கள் பிறந்த தேதி, உங்கள் பிறந்த நேரம், இதெல்லாம் வச்சு உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். நீங்கள் எப்போ எது செஞ்சால் நல்லதுன்னு அது ஸ்பெசிஃபிக். நான் ஜெனரலாகவே சொல்கிறேன். இப்போ ஜெனரலாக சொல்லும்போது எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்பெசிஃபிக்னானா ஒரு ஆளை சூஸ் பண்ணி அவர் பேர், பிறந்த டைம் எல்லாம்னா அவருக்கு மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவேன். இப்போ நான் ஜெனரலாகவே சொல்கிறேன். ஓகே, நான் நாளைக்கு போயிட்டு ஒரு புது வீடு வாங்க போகிறேன். வீட்டுக்கு டிபாசிட் கட்ட போகிறேன். ஓகேயா? அப்போ நாளைக்கு என்ன தேதின்னு பார்ப்போமே. ஓகே, நாளைக்கு பார்க்க போனால் 15. ஓகேயா? நாளைக்கு 15. ஆனால் இப்போ கோஸ்ட் டைமா, இப்போ கோஸ்ட் ஃபெஸ்டிவல் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு ட்ராவல் பண்ண சொல்ல, அந்த ஸ்பெசிஃபிக் நல்ல நேரம் பார்த்து டிபாசிட் கட்டிட்டு அப்படியே ஓடிடுங்க 7 மணிக்குள்ளே. ஓகேயா? ஏன்னா நார்மலாக இப்போ இந்த குளிகை டைம்லாம் 7 மணி மத்தியானம் இல்லை, எல்லாம் ஸ்பெசிஃபிக்காக ஆஃப்டர்நூன், மார்னிங் அப்படி தான் வரும். நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த மாதம் கோஸ்ட் ஃபெஸ்டிவல் அடுத்த மாதம் 9ஆம் தேதி 4ஆம் தேதி வரைக்கும் ஓடிட்டுருக்கு. ஓகே, ஸோ நாளைக்கு தேர்ஸ்டே, அதுவும் நல்ல நாள். ஓகே, நாளைக்கு குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் 9:56 மார்னிங்லேருந்து 11:26 மார்னிங். இது எப்படி பார்க்குறது? வெரி சிம்பிள். உங்ககிட்ட கண்டிப்பாக வீட்டில் தமிழ் கேலண்டர் இருக்கும். இந்த கேலண்டர் இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல நேரம், கெட்ட நேரம், யமகண்டம் எல்லாமே எழுதியிருக்கும். ஓகேயா? இது பேசிக்காக எல்லோருக்கும் நான் பொருந்துற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஸ்பெசிஃபிக்கானா இப்போ சத்தியசீலனுக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும். என் பிறந்த தேதி, என் பிறந்த டைம் படினா 4, அது வேற கணக்கில் வரும் ராஜா. அது வேற கணக்கில் வரும், அது இப்படி வராது. நான் பேசிக்காக சொன்னது எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி. ஓகே, இப்போ இந்த குளிகை டைமில் நான் போயிட்டு மேபி ஒரு வீடு புக்கிங் பண்ணாலும் அது பல மடங்கு லாபத்தை கொடுக்கும். ஒரு காடி வாங்கினாலும் எனக்கு பல மடங்கு லாபத்தை கொடுக்கும். அதே மாதிரி நான் போயிட்டு இப்போ ஒரு நகையை மூட்டுறேன். இந்த குளிகை டைமில் போய் நான் ஒரு நகையை மூட்டுறேன்னா எனக்கு பல மடங்கு எனக்கு ஜுவல்லரி எனக்கு பெருகும், நகை பெருகும், கோல்டு பெருகும், டைமண்ட்ஸ், கிறிஸ்டல்ஸ் எல்லாம் எனக்கு பெருகும். அதே மாதிரி இப்போ இந்த குளிகை டைமில் போயிட்டு நான் இந்த மாதிரி கடன் எடுத்திருந்தோம், தச்சுடலாம் எடுத்திருந்தோம், நம்ம போய் கட்டுறேன். அப்போனா அந்த கடத்தை நான் சீக்கிரமாக கட்டி முடிச்சிருவேன். இதுதான் ஒரு நல்ல டைமில் போயிட்டு நல்ல காரியத்தை போய் செய்கிறது. இப்போ கடன் காசு போய் கட்டுறது நல்ல காரியம் தான். நீங்கள் போய் கடத்தை கட்டி முடிக்க பார்க்குறீங்க. பட் நல்ல நேரத்தில் நீங்கள் செய்யும் போது அது பட்டு உங்களுக்கு முடிஞ்சு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிரும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதுறது, ப்ரோப்போஸ் பண்ணுறது, இது ஸ்பெசிஃபிக்காக யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. நல்ல நேரம் எக்ஸிஸ்டிங் இருக்குது. ஏன்னா பிறந்தது நேரம், நீங்கள் பிறந்த நேரமும் ஒரு நேரம். ஓகேயா? அதை பார்த்து தான் 12 ராசி, 27 நட்சத்திரம், 9 கிரகம் இருக்குது. எல்லாமே நம்பர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி இந்த குளிகை, யமகண்டம், ராகுகள் எல்லாம் நம்பர்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது. இதோட முக்கியமாக நம்பர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது உங்கள் பிறந்த தேதி, உங்கள் பிறந்த டைமும் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ ஒரு நல்ல காரியம் செய்கிறீங்கன்னா இதெல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு செய்யுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒரு வீடு வாங்குறது இருந்தாலும் சரி, வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்களோட பேர் முழுசாக எடுத்து அவங்க பிறந்த தேதி, பிறந்த நேரத்தெல்லாம் பார்த்து, எல்லோருக்கும் நம்பர்ஸ் இருக்கும். மேபி
இப்போ 7 பேர் சொல்கிறேன், 7 பேர் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ஒரு 2 நம்பர், 3 நம்பர், 4 நம்பர், 5 நம்பர், எல்லாத்துக்கும் லக்கி நம்பர் இருக்கும். அந்த 7 நம்பரும் பொருந்துற மாதிரி ஒரு நல்ல வீடை பார்க்கலாம். அது வீடு. இப்போ காடி. இப்போ ஒரு காடின்னு உங்களுக்கு பார்க்கும்போது உங்கள் பிறந்த நேரம், பிறந்த டைமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாம் பார்த்தா காடி நம்பர் அப்படி தான் வரணும். ஸோ சும்மா பார்க்குற காடிலாம் ஃபேன்சியாக இருக்குது. என் பிறந்த தேதியை வச்சு ஒரு உதாரணத்துக்கு 2001 இல்லாட்டி 1999 இல்லாட்டி நான் பிறந்த டைம் வந்து 19 அந்த மாதிரி நம்பர் பிள்ளை தயவு செய்து வாங்கிறாதீங்க. நிறைய பேருக்கு உயிர் ஆபத்து பட்டிருக்கு. நம்பர்ஸ் வந்து ஒரு ஆளை அழிச்சிரும், நம்பர் வந்து ஒரு ஆளை பணக்காரனை தூக்கி விட்டுரும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. ஸோ இப்போ இந்த இதில் நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ணேன்னா, ஒரு நல்ல காரியம் செய்யும் போதும் ஒரு கெட்ட காரியம் செய்யும் போதும் அந்த டைம்னு இருக்குது. அந்த டைம் வந்து தமிழ் கேலண்டர்லேயே இருக்குது. அது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ எல்லாருக்கிட்டையும் என்கிட்ட கேட்டு என்கிட்ட ஃபீஸ்லாம் கட்டணும்னு அவசியமே இல்லை. இப்போ என்கிட்ட வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறீங்களா, அப்போ தான் அதுக்கு ஃபீஸ் சார்ஜஸ் இருக்குது. உங்கள் பேர், உங்கள் பிறந்த டைம், உங்கள் பிறந்த நேரம், உங்களுக்குன்னே ஸ்பெசிஃபிக்கான டேஸ் இருக்குது. அந்த டேஸை சூஸ் பண்ணி அந்த டேஸில் பெஸ்ட் டைம் பார்த்து இந்த டைம்குள்ளே போகணும், இந்த நம்பர் வாங்கணும், இந்த நம்பர் எடுக்கக்கூடாது, அது ஸ்பெசிஃபிக்காக சார்ஜஸ். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது பேசிக். ஸோ நீங்கள் ஒரு கஷ்டத்துலேருந்து நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வர போகிறீங்கன்னா, நீங்கள் நல்ல டைமை பார்த்து செஞ்சாதான் உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். அதைத்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, உங்களில் யாராவது ஒன்று நீங்கள் அந்த டெப்ஸ் பிரச்சனையில் இருக்கீங்க, ஒன்றும் நல்ல நேரம் பிறக்க மாட்டேது, ரொம்ப நெகட்டிவிட்டியாக இருக்குது, எதை செஞ்சாலும் உங்களுக்கு தடங்களாக இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்னோட ப்ராடக்ட் HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் தாராளமாக வாங்கிப்பாங்க. இதில் 18 பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நான் 18 பெனிஃபிட்ஸ் பற்றி நான் பேசியிருப்பேன். வெல்த் இன்க்ரீஸ் பண்ணுறது, பிஸ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, வேலை வாய்ப்பு செக்யூராக இருக்கிறது, பிரிஞ்சவங்க ஒன்று சேர்றது, ஸ்பெஷல் கிட்ஸ்க்கு வந்து படிப்பு நல்லா வர்றது, ஸ்பெஷல் கிஃப்டோட லைஃப் ஸ்டைல் மாறுறது, பேசாதவங்க உங்ககிட்ட பேச வர்றது, பல வருஷமாக பேசாதவங்களாம் பேசுவாங்க உங்ககிட்ட, அதிர்ஷ்டமே இல்லைன்னு சொல்கிறீங்களா, அதிர்ஷ்டம் பெருகிறது, இது எல்லாமே இதில் இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, உங்ககிட்ட எத்தனை டெஸ்டிமோனியல் இருக்குது? ஹோல் மலேசியாவும் சிங்கப்பூரும் இந்த வருஷம் நான் தொட்டேன்னா 2 வருஷம் ஆக போகுது. ஹோல் மலேசியாவும் சிங்கப்பூரும் எங்களோட டெஸ்டிமோனியல் மட்டும் மலேசியாவும் சிங்கப்பூர் கம்பைன் பண்ணி பார்த்தா 1050 தாண்டி என்கிட்ட அந்த டெஸ்டிமோனியல் இருக்குது. அந்த ரெக்கார்ட் நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்துருக்காங்க. ஆனால் எல்லாரும் உங்களுக்கு அந்த டெஸ்டிமோனியல் கொடுக்க மாட்டாங்க. சில பேர் PPNCன்னு இருக்குது, சில பேர் ப்ரைவேட் அண்ட் கான்ஃபிடென்ஷியல் VVIPs, சில பேருக்கு வந்து வெளியே சொல்ல பிடிக்காது. ஸோ சில டெஸ்டிமோனியல் நான் வெளியே ஷேர் பண்ண முடியாது. ஆனால் 1050 டெஸ்டிமோனியல் என்கிட்ட இருக்குன்னா நான் 100 கணக்கில் நான் ஷேர் பண்ண முடியும். நிறையா இருக்குது என்கிட்ட டெஸ்டிமோனியல். ஸோ இப்போ எங்களோட கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா படித்தவங்க 70% இருக்காங்க. அதாவது படித்தவங்க, நல்ல கேரியர் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறவங்க, பிஸ்னஸ் மேன், சக்ஸஸ்ஃபுல் ஆகிறவங்க 70% எங்கள் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஏன்னா அவங்க இதை பாய்ச்சி அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் தெரிஞ்சிருச்சு. இன்னொரு 30% பார்த்தீங்கன்னா இந்த 50-50 வர்றவங்க, அதில் வந்து ஒரு வருஷம் தாண்டி நம்மக்கிட்ட வாங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ யாரும் இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் ஒன்று வாங்கி பாய்க்கலையோ முதல் இதை வாங்கி பாய்ங்க. இது மூலியமாக உங்கள் லைஃப் சத்தியமாக மாறும். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, இப்போ நான் எடுத்து பார்த்தோன்னே லைஃப் மாறுமா? அது நீங்கள் செஞ்ச கர்ம காரியங்கள் தான் இருக்குது. சில பேருக்கு இன்றைக்கே பார்த்து நாளைக்கே லக்கு அதிர்ஷ்டம் பிச்சுக்கிட்டு வருது. என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. எனக்கே அப்போ ஷாக் ஆகும். என்னடா அது, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து மக்கள் சப்போர்ட்ஸ் இருக்குது, கடவுளோட அனுகிரகம் இருக்கிறனால தான் நம்ம அப்படியே வந்துக்கிட்டு இருக்கோம். பட் மேஜிக் ஒரு நாளுக்கு ஒரே நாளில் அடிக்குது. சில பேருக்கு 2 வாரம், ஒரு நாள், சில பேர் இல்லைன்னு சொல்லிட்டு 21 நாள் பட்டுன்னு அடிச்சிடும். ஆனால் நேற்று தான் இருந்தாலும் கறியிலே இருந்துச்சு ஒன்றுமே சொல்லிட்டு நாளைக்கு பார்த்தா பெருசு, அப்புறம் அடித்து கும்பிட்டு போடுறது, இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு. ஸோ அதனால தான் எதோ சொன்னாலும் ரொம்ப கேட்டுக்க மாட்டேன். ஏன்னா 1050 டெஸ்டிமோனியல் நம்ம மலேசியாவில் தாண்டிட்டோம், மலேசியாவும் சிங்கப்பூர் சுற்றி தாண்டிட்டோம். ஸோ இவ்வளோ தைரியமாக நம்ம ஒரு கிறிஸ்டல் வாட்டரை பற்றி நான் ஒரு தைரியமாக HKSS பிராண்டை பற்றி பேசுகிறேன்னா, இது பிராண்டு மட்டும் இல்லை, என்னோட மானம், என்னோட கௌரவம். ஸோ இந்த கௌரவத்தினால தான் நான் படிப்படியாக மேலே வந்து இன்றைக்கி உங்கள் முன்னுக்கு நான் நின்று உங்களுக்கு நான் வழி காட்டுறேன்னா அதுக்கு காரணம் ஒரே ஆள், கடவுள். கடவுளை நம்பினவங்க கைவிட்டதே இல்லை. யார் ஒன்றும் பாய்க்கல, இதை பாய்ங்க, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் தான் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளுங்க. கோசம் 16-291 2273, கோசம் 16-291 2273. நான் சத்யேஸ்வரன் நமச்சிவாய. இன்பமே சொல்லுங்க, எல்லோரும் வாழ்க. இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்மையாக நடக்கட்டும். வணக்கம்.